நமது கர்த்தரும் இரட்சகரும் வல்லவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுநேற்ற நாமத்தில் இந்த ஏபிசிடி ஊழியங்கள் மூலமாக 2026 2ஆம் மாதத்துக்குள்ளாக உங்களை வாழ்த்தி வரவேற்று ஆசிர்வதிக்கிறேன். நம்முடைய அசம்பிளிஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட் டினாமினேஷனலிசம் ஊழியங்கள் மூலமாக கடந்த மாதத்திலே 5000க்கு மேற்பட்டோர் நம்முடைய காணொளிகளாக பயன்பெற்றார்கள். அதற்காக கர்த்தரை நன்றியோடு நான் துதிக்கிறேன். நம்முடைய இந்த காணொளியின் ஊழியங்களின் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கிருபை பாராட்டின தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். 2026 2வது மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நமக்கு ஆச்சரியமாகவும் நம்மை வழிநடத்தக்கூடியதாகவும் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஏசாயா 49:25வது வார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறையாக்கப்பட்டவர்களும் விடுதலையாக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகளோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2ஆம் மாதம் மீட்பின் மாதமாக நமக்கு கர்த்தர் தருகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷமான ஒரு மாதமாக இது காணப்பட போகிறது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் அவருடைய நீதி நிமித்தம் ஜனங்களை அவர் விடுதலையாக்குகிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்றாலும் இதோ என்று அவர் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். நாம் எவ்வளவுதான் இதற்கு முன்பாக தகுதியற்றவர்களாய் இருந்தாலும், இந்த வார்த்தைக்கு தகுதியற்றவர்களாய் இருந்தாலும், கர்த்தர் அவருடைய நீதி நிமித்தம் நம்மை விடுதலையாக்குகிறதான ஒரு சத்தியத்தை இந்நாளே நமக்கு கூறுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்களை அவர் நேசிக்கிறார். அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள் மகிழ்ந்து சுரித்திருக்கும்படி விரும்புகிறார். ஆனால் தான் அந்த பிள்ளைகள் எவ்வளவுதான் இந்த ஆசீர்வாத தகுதியற்றவர்களாய் இருந்தாலும், அவருடைய நீதி நிமித்தம், நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல, அவருடைய நீதி நிமித்தம் சிறைப்பட்டவர்களையும் விடுதலையாக்குறதான ஒரு மாதமாய் நமக்கு தருகிறார். அவருடைய நீதி என்ன? அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக சம்பாதித்த நீதி. கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து இரத்தத்தையும் சிந்தி முழுவதுமாக நம்மை மீட்டுக் கொண்ட அந்த நீதி, அந்த நீதி நிமித்தம் எவ்வளவுதான் பராக்கிரமனால் கொள்ளையிடப்பட்ட ஜனமாய் இருந்தாலும் அவர்களை மீட்டுக் கொள்ளுகிற ஒரு மாதமாய் இது காணப்பட போகிறது. அவர்களை விடுதலையாக்கப்படுகிற ஒரு மாதமாய் இது காணப்படுகிறது. மாத்திரமல்ல, பலவந்தனால் கொள்ளையாக்கப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். நம்மை காட்டிலும் பலசாலிகளாக, அதிகாரிகளாக, எதுவாக கூட இருக்கலாம், கொள்ளையிடப்பட்டிருந்தால், அது சிறையாக்கப்பட்டிருந்தால், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தால், அது எல்லாவற்றையும் அவர் விடுதலையாக்கி விடுகிறேன் என்று சொல்லி 2வது மாதத்தில் அவர் நமக்கு திருவுளம் பற்றி இருக்கிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், எவ்வளவு சந்தோஷமான காரியம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாதவாறு தடையாக அங்கே நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்மை காட்டிலும் பலமான காரியங்கள் அதை தடுத்து நிறுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த 2வது மாதத்திலோ கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பலவந்தனால் சிறையாக்கப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். அடுத்ததாக, உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவார். உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவார். அவர் வாக்கு பண்ணுகிறார், உன் பிள்ளைகளை நான் ரட்சித்துக் கொள்ளுவேன். இன்றைக்கு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்திலே இன்றைக்கு பிள்ளைகளை ரட்சிப்பில்லாமல், ஒரு ஆத்தும மீட்பில்லாமல், இருதயத்திலே சந்தோஷம் இல்லாமல், விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் ரட்சித்துக் கொள்ளுவேன். எதற்காக அவர்களை நான் பிரித்திருக்கிறேனோ, எதற்காக அவர்களை நான் முன்னிறுத்திருக்கிறேனோ, அதற்காக அவர்களை நான் மீட்டுக் கொள்வேன். அப்படிப்பட்ட மீட்பின் மாதமா இது காணப்பட போகிறது. ஆச்சரியமான காரியங்களால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். காரணம், இது ஒரு மீட்பின் மாதமாய் நமக்கு காணப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்களாக, அதிலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த சத்தியங்களை கற்றுக்கொண்டவர்களாக, அவர் தியானிக்கிறவர்களாக நாம் காணப்படும் போது இன்னும் ஆசீர்வாதமாய் காணப்பட முடியும். இந்த மாதம் முழுவதுமாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்
49ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனங்களை நாம் வாசித்து, ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதமாய் நாம் காணப்படுவோமாக. பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். இது ஒரு மீட்பின் மாதமாக, ரட்சிப்பின் மாதமாக இது காணப்பட போகிறது. மாத்திரமல்ல, இந்த 2வது மாதத்திலே அநேக பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற காலங்களிலே இந்த கல்லூரி படிப்புகள், பள்ளி படிப்புகள் எல்லாம் முடிக்கும் போது ஆசீர்வாதமாய் அவர்கள் முடிக்கப்பட வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆத்துமாவிலே ஒரு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக அவர்கள் காணப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக ABCD ஊழியர்கள் மூலம் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். 2வது மாதம் மீட்பின் மாதமாக இருக்கும்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.